முடியாது, அவ சொல்ல மாட்டா, நான் அவளை நம்புறேன். அதை விட அவளுக்கு நம்ம ஏற்படுத்திருக்க பயம் அப்படி, புரியுதா? அதனால அவ சொல்லி இருக்க மாட்டா. நீ பயந்து நீ திருப்பி முடிச்சு நீ காட்டி கொடுக்காத, புரியுதா? இல்ல ஆண்டி, அவ சொல்லிதான் ஆண்டி வந்திருக்காங்க, எனக்கு தெரியுது ஆண்டி, நீங்க நம்புறீங்க ஆண்டி, அவளை சொல்றல புரிஞ்சுக்கோங்க ஆண்டி. அவ சொல்லியே இருக்க மாட்டா, அவளுக்கு சொல்ற தைரியம் துளி கூட கிடையாது, புரியுதா? அவ சொல்லல, இவங்க வேற ஏதோ வேலையாதான் வந்திருக்காங்க, புரியுதா? தேவையில்ல மண்டையை போட்டு குழப்பிக்காங்க. மாப்பிள்ள, நம்ம உடலை பத்தி தான் ஏதோ பேசுறாங்க, புரியுதா? இதுடா தெரியுது, நாம என்ன பேசுறாங்கன்னு தான் கவனிச்சிட்டு இருக்க. தெளிவா கவனிச்சுட்டு இருக்க. அவ சொல்லி வந்திருக்கோன்னு அவங்க பயப்படுறாங்க. அவங்க பயப்படல, அவ பயப்படுறா. ஆனா அவங்க தெளிவா சொல்றாங்க, அவ சொல்லி நம்ம வந்திருக்க மாட்டோம்னு. அவளுக்கு ஏற்படுத்திருக்க பயம் அப்படி அப்படின்னு சொல்றாங்க. எதுவும் பயன்படுத்திருக்காங்களா எனக்கு புரியல. என்னவோ நடந்திருக்கு. அது மட்டும் தான் அவங்க சவுண்டா வாய் சொன்னதுனால அது புரிஞ்சுக்கிறா. அதை தாண்டி எதுவும் புரியல. என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஏதோ பயன்படுத்தி வச்சிருக்காங்க, அப்படிதான் அவங்க பேசுனாங்க. திடீர்னு வந்திருக்கீங்க, எப்ப கிளம்புறீங்க? எந்த மீட்டிங் வந்தீங்க? எந்த ஊருக்கு வந்தீங்க? எனக்கு வரக்கூடாது, எனக்கு தங்க கூடாது, புரியலையே. என்ன சாதாரணமா தானே கேட்டேன், அதுல என்னடா இருக்கு? என்ன அத்தை, நான் நார்மலா தானே கேட்டேன். எப்ப கிளம்புற? நான் என்ன கிளம்ப போறேன், இதான் என் வீடு. இனிமேல் நான் இங்கதான் இருப்பேன். என் வேலையை நான் இங்க மாத்திட்டு வந்துட்டேன். இனிமேல் எனக்கு எல்லா வேலையும் இங்கதான், புரிஞ்சுதா? என்னம்மா எனக்கு புரியல. ஒரு பெத்த பிள்ளை கூட இருக்கான்னு ஏமா இப்படி அதிர்ச்சி ஆகுற, எனக்கு புரியல. அவங்க சந்தோஷமா தானே படுவாங்க. அதான் நீங்க குழந்தைய பல வருஷம் கழிச்சு இப்பதான் இருக்கா, நாங்க சந்தோஷமா இருக்கோம், நீங்க அப்படி அடிச்சு இருக்கீங்க, எனக்கு புரியல. ஏன் நீ குழந்தை வந்தது உங்களுக்கு பிடிக்கல, இருக்கிறது பிடிக்கலையா? எனக்கு தெரியல, என்ன நீ கதை